தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலினிடம் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் 5வது நாளாக நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் மற்றும் நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் உதயநிதி ஸ்டாலினிடமும் தற்போதைய அமைச்சர்களான சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரிடமும் நேர்காணல் நடத்தினர். அதேபோல திவ்யா சத்யராஜிடமும் நேர்காணல் நடைபெற்றது. என்கிட்ட என்னோட தொகுதியை பற்றி சில விஷயங்கள் கேட்டாங்க. எவ்வளோ எஸ்ஐஆரில் எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வித்தியாசம், தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோம், என்னென்ன வித்தியாசங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் எல்லாம் சொன்னேன். போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். நான் 1000 விளக்கு வேளச்சேரி கேட்டிருக்கேன். தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, இரும்பு சத்து மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள், சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சென்னையில எந்த ஒரு தொகுதியிலையுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது.